ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அடுத்தடுத்து 2 போட்டிகளில் தோல்வி அடைந்தது குறித்து புதுச்சேரி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். இந்திய அணி ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் தொடர்ந்து 2 போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வியுற்றுள்ளது. இந்த தோல்விக்கு காரணம் அணி தேர்வா, இந்த சர்க்கிளுக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆட்டோ ஓட்டுநரான ராஜாவிடம் இருக்கிறோம். அவரிடம் நாம் பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அணி தேர்வு சரியா? அணி தேர்வு சரியில்லை. சுமன் கில் போட்டதுனால அது கேப்டன்ஷிப் அவ்வளோ ஒரு அனுபவம் இது அவருக்கு கிடையாது. இன்னொன்னு ஜடேஜாவை சேர்த்துருக்கலாம் டீம்ல. பிளே பவுலர்ஸ் யாருமே இல்லை. பும்ரா, ஜடேஜா, ஷமி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள போட்டுருக்கலாம். இவங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ் போடணுன்றதுனால போட்டு அதனால பெருசா ரிசல்ட் வர மாறுது. நீங்க ரோஹித்தோட கேப்டன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அதுக்காக சுபமன்ல தப்பு சொல்லல, பட் இன்னும் பெட்டரா பிளே பண்றதுக்கான சான்ஸ் இருந்து, பொட்டன்ஷியல் இருந்தும் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம்ன்றதுதான். இப்போ நம்ம ரீசெண்டான ஸ்கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளால பேட்டிங்கும் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. அட் த சேம் டைம் பவுலிங்லயும் ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான். போர்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு டீம் இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றதுதான். பாக்குற நம்மளுக்கு ஒரு நல்ல டீம் ஒழுங்கா விளையாடலன்னும் போது மைண்ட் செட் கடுப்பாகுது. அதான் ரீசன் உண்மை. இப்போ நம்ம டிவி பாக்குறோம்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சாதான் நம்மளுக்கு எந்துவா இருக்கும். அதுவே இல்லைன்னும் போது ரொம்ப கடுப்பா இருக்கு. ஜடேஜாவுக்கும் குல்தீப் யாதவோட அனுபவம் இருக்கு. ஸ்பீட் பவுலிங்ல அந்த நம்ம அனுபவம் வாய்ந்த ஆளு யாரும் கிடையாது. ஷமிலாம் உள்ள சேர்த்துருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 20 ஓடி விளையாடுறோம். நம்ம அடுத்து T20 இருக்கு. இதுக்கெல்லாம் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் தேவைப்படும். அந்த அனுபவம் வாய்ந்த வீரர்களை தேர்வுக்கு தான் சரியான தேர்ந்தெடுக்கணும். இந்த முறை அவங்க தேர்வுக்கு தவறு விட்டுருக்காங்க. சரியான முறை ஆள் இருக்கிறதுல இந்த தோல்விக்கு மெயின் காரணம் அது முக்கியமான காரணம் கேப்டன் மாத்தினதுதான். அந்த கேப்டன் மாத்தினது அனுபவம் இல்லாத சுமன் கில் கொடுத்துருக்காங்க. சுமன் கில் பிளேயும் கிடையாது. கேப்டன் பொறுப்பு கொடுத்தது சுமன் கில்லால சரியா விளையாடவும் முடியல, டீமையும் ரன் பண்ண முடியல அவரால். 2 மேட்சும் தொடர்ந்து தோல்வி. ஸ்கோர் டார்கெட் பாத்தீங்கன்னா வச்சுங்கன்னா ரொம்ப சொற்பமா இருக்கு. பவுலிங் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, பேட்டிங் ஃபார்ம் தப்பா இருக்கு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அடுத்தடுத்து 2 போட்டிகளில் தோல்வியடைந்தது குறித்து புதுச்சேரி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம்.